ஹாய் டிஎன்பிஎஸ்சி படிஸ், நான் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கிளாஸ் பார்த்திருந்தோம்? ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். நிறைய எவிடன்சஸ், சைட்ஸ் அதை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். இப்போ புதுசா பார்க்க வர்றவங்களோ, இதுக்கு முன்னால இருக்கவங்களோ, இதுக்கு முன்னால இருக்க ப்ரீவியஸ் கிளாஸஸ் போய் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து அதோட ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அப்போதான் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபாலோ பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எந்த சின்ன பாயிண்ட்டுமே வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த சின்ன பாயிண்ட் கூட. ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு குயிக்கா செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற, ஏற்கனவே வந்து நான் வந்து 13 சைட்ஸ் வரை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல. இன்னைக்கு 14th சைட்ல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆனைமலை அப்படிங்கிற ஒரு பகுதி ஆர்கியாலஜிக்கல் சைட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனைமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது தான் வந்து இந்த ஆனைமலை பகுதி. கோயம்புத்தூர் மாவட்டம். இங்க வந்து ஒரு டால்மேன் அப்படிங்கிற ஒண்ணு கிடைச்சிருக்கு. டால்மேன்ஸ்னா என்ன? நம்ம வந்து மெகாலித்திக் பீரியட பத்தி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பெருங்கற்காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து சொல்லுவாங்க. மத்த ஏரியால, இந்தியால இருக்க மத்த பகுதிகள் என்னன்னா அயன் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பெருங்கற்காலத்துல இந்த டால்மேன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ டால்மேன்ஸ்னா என்ன? முதுமக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து புதைக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு பகுதி தான் வந்து டால்மேன்ஸ். அப்போ டால்மேன்ஸ், இந்த டால்மேன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அவங்கள வந்து எப்படி புதைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேபிள் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ஒரு சைடு மட்டும் ஒரு ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இத மாதிரி இந்த இதுல நடுவுல தான் வந்து இந்த இறந்தவங்களை வந்து புதைப்பாங்க. பரியல் சைட்டா தான் வந்து இந்த டால்மேன்ஸ் வந்து இருந்திருக்கு. இந்த டால்மேனை வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வந்து நடந்துச்சு. இது பரம்பிக்குளம் ஆலியார் டேம் ப்ராஜெக்ட் வந்து நடந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் போதுதான் இந்த டால்மேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1969ல இருந்து 1970 இந்த பீரியட்ல தான் இந்த ஆனைமலை பகுதிகளில் வந்து ஆராய்ச்சி வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் அப்போ இந்த டால்மேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டால்மேன்ஸ் வந்து சொல்லலாம். இது போக வேற என்னென்ன எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாயிண்டட் நைஃப், இந்த கூர்மையான கத்தி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. இது போக பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி, கருப்பு சிவப்பாலான பானைகள், ரெட் வேர் பாட்ரி, கருப்பு சிவப்பு நிறத்தினாலான பானை ஓடுகள் இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கருப்பு சிவப்பு நிறத்தாலான பானைகள். ஓகேயா? நிறைய ஸ்டோன் பீட்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. கண்ணாடியாலான பொருட்கள், இது எல்லாமே இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. இது எந்த காலத்தை சேர்ந்தது, இதோட பீரியட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, BCE, அதாவது 1000 BCEல இருந்து 300 CE, காமன் எரா, பொது ஆண்டு முன் 1000 இருந்து பொது ஆண்டு 300 வரையிலான காலம் வந்து இந்த ஆனைமலை பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய எவிடன்சஸ் வந்து இந்த பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஆனைமலைங்கிறது 1969ல இருந்து 1970 அந்த பீரியட்ல தான் இங்க வந்து ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ஆனைமலை. ஓகேயா? இது வந்து காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 BCEல இருந்து 300 CE, காமன் எரா, பொது ஆண்டு, அதுவரை உள்ள பொருட்கள் வந்து இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக என்னன்னா, பாயிண்டர் நைஃப் கண்டுபிடிச்சிருக்காங்க. டால்மேன்ஸ், முதுமக்களை புதைக்கிறதுக்கான ஒரு பரியல் சைட் எதுன்னா டால்மேன்ஸ், அதுவும் பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் அப்போ இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் பீட்ஸ், நிறைய ஸ்டோன் பீட்ஸும் இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாங்குடி பகுதிகளை பத்தி பார்க்கலாம். மாங்குடி அப்படின்னு நம்ம பார்த்த உடனே நமக்கு சங்க காலத்துல இருக்க ஒரு புலவர் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மாங்குடி மருதனார் அப்படிங்கிற ஒரு புலவர், சங்க காலத்துல இருக்க ஒரு பொயட்.
இது வந்து எந்த பகுதிகளில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். இப்போ இருக்கிற தென்காசி மாவட்டம் முன்னால எங்க இருந்துச்சு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டமா இருந்தது. திருச்ச பிறகு இப்போ தென்காசியில வந்து இருக்கு. ஓகேயா? தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சங்கரன்கோயில் தாலுகால இருக்கிற ஒரு பகுதி தான். இந்த மாங்குடி பகுதிகளில் வந்து எப்போ ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2001ல இருந்து 2002ல இந்த பீரியட்ல தான் வந்து இங்க ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன, அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ராஜபாளையம் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிகள் பக்கத்துல தான் இந்த மாங்குடி பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. தேவி ஆற்றின் கரையில வந்து இருக்கிற ஒரு பகுதி வந்து மாங்குடி. இது தேவி ஆற்றின் கரை ரிவர் பெட் கிட்ட இருக்கு இந்த மாங்குடி பகுதி. ஓகே, மாங்குடி மருதனார் அப்படின்னு நான் வந்து சொன்னேன், சங்ககால புலவர். அப்ப அவர் எழுதின நூல் என்னது? மதுரை காஞ்சி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த நூல் பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். யார் எழுதுனது அப்படிங்கிறது இல்லாம அந்த நூல் எந்த இது கீழே வரும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது மதுரை காஞ்சி. இந்த நூலை எழுதினவர் தான் இந்த மாங்குடி மருதனார். இந்த மதுரை காஞ்சி நூல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பாண்டிய அரசுகளை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. பாண்டிய அரசர் நெடுஞ்செழியன் இருக்காருல்ல, அந்த அரசரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நூல்ல வந்து கொடுத்திருக்காங்க. அது போக அந்த மக்கள் பற்றியும் கொடுத்திருக்காங்க. அந்த நில அமைப்பு, அதாவது ஐவகை நிலங்கள் அப்படிங்கறத பத்தி நமக்கு நல்லா தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த ஐவகை நிலங்கள் தெரியும்ல, அந்த நிலங்களை பத்தியும் இந்த நூல்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து அந்த நூலும் இது மட்டும் சொல்றேன், பின்னால வரும்போது நான் அந்த ஒவ்வொரு நூலையும் தனித்தனியா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? மாங்குடி மருதனார். இது போக அங்க வந்து வேற என்ன மாங்குடி பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் நிறைய பாயிண்ட் அந்த ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, பீட்ஸ், அப்புறம் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி, கருப்பு சிவப்பு நிறத்தினாலான பானைகள் இந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் போக தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானைகளும் இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனோட இருக்கிற பாட்ரி பானைகள் நிறைய இந்த மாங்குடி பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேயா? இந்த மாங்குடியில இருக்கிற இப்போ வந்து ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய எவிடன்சஸ் வந்து இப்போவும் கிடைச்சிட்டு இருக்கு. இது முழுக்க நமக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த கீழடி நாகரிகத்தோட கம்பேர் பண்ணி சொல்ற அளவுக்கு மிக அதிக எவிடன்சஸ் வந்து இந்த பகுதிகளில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேயா? இப்போ ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு இந்த மாங்குடி பகுதிகளில். இது போக வேற என்ன இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சங்கு வளையல் ஷெல் பேங்கிள்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இந்த மாங்குடி பகுதிகளில் கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான எவிடன்சஸ். அப்போ மாங்குடி பாத்தீங்கன்னா 2001ல இருந்து 2002 அந்த பீரியட்ல தான் இந்த ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. சங்கரன்கோவில் தாலுக்குல இருக்கிற ஒரு பகுதி தான் வந்து மாங்குடி. தென்காசி மாவட்டத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த மாங்குடி. தேவி எந்த ஆற்றின் கரைன்னு பாத்தீங்கன்னா ரிவர் பெட் ஆஃப் தேவி. தேவி ஆற்றின் கரையில் இருக்கிற ஒரு பகுதி. மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதின மாங்குடி மருதனார் அப்படிங்கிற ஒரு சங்ககால புலவர் வந்து இந்த பகுதிகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்ததா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய தன்னோட நூல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அங்க கிடைச்சிருக்க எவிடன்சஸ் பாத்தீங்கன்னா பீட்ஸ், பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி, தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பாட்ரி கிடைச்சிருக்கு, பேங்கிள்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு, பீட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. இதெல்லாம் மாங்குடி பகுதிகளில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த மாங்குடி பகுதி வந்து எந்த காலத்தை சேர்ந்ததா இருக்கும்? சங்க காலத்தை சேர்ந்தது தானே. ஏன்னா இது எல்லாமே சங்க கால புலவர்கள் நான் சொல்லிட்டேன். அப்போ இது சங்கம் ஏஜ்ல இருக்க நிறைய தகவல்களை வந்து இந்த பகுதி வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? காலம் பாத்தீங்க அப்படின்னா 2nd century.
இந்த காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்கள் வந்து இந்த மாங்குடி பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, மாங்குளம் பகுதிகளை பத்தி பார்க்கலாம். மாங்குளம் இந்த பகுதி எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் மாங்குளம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர், மதுரையில இருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த மாங்குளம் பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. $25 கிலோமீட்டர் இருக்கு இங்க இருந்து. ஓகேயா? இங்க வந்து எந்த பீரியட்ல வந்து இங்க ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2006ல இருந்து 2007 அந்த பீரியட்ல தான் இந்த மாங்குளம் பகுதியில் ஆராய்ச்சி நடந்திருக்கு. இங்க வந்து 2007ல தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது அங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயின்ஸ் வந்து ப்ரே பண்ணுவாங்கல்ல, அந்த பிரேயர் ஹால் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இவங்க வந்து ஜெயின்ஸோட பிரேயர் ஹால் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் சங்க காலத்தை சேர்ந்த ஒரு எவிடன்ஸா தான் வந்து இதை கன்சிடர் பண்றாங்க. இது சங்க காலத்தை சேர்ந்த. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இது. இது போக வேற என்னென்ன எவிடன்சஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கேயுமே குவார்ட்ஸ் ஸ்டோன், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, குவார்ட்ஸ் கற்கள் இருக்குது பாத்தீங்களா, அது இங்க கிடைச்சிருக்கு. ஸ்டோன், குவார்ட்ஸாலான கற்கள். இது போக வேற என்னன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானைகள் இருந்து கிடைச்சிருக்கு. நிறைய பகுதிகளில் வந்து இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி, அதாவது கருப்பு சிவப்பு நிறத்திலான பானைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய சைட்ஸ்ல வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரே இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட முக்கியமான சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும், அதை மட்டும் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பாட்ரி, தமிழ் பிராமி எழுத்துக்களாலான பானைகள், இது இந்த பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக வேற என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷெல் பேங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்கு வளையல்கள் இருக்குதுல்ல, அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போல நிறைய பீட்ஸ், சின்ன சின்ன கண்ணாடியாலான ஸ்டோன் பீட்ஸ் இருக்குல்ல, ஸ்டோன் பீட்ஸ், சாதாரண வளையல், சாதாரணமா கண்ணாடி வளையல், இது எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டோன் பீட்ஸா இருக்கட்டும், சாதாரண கண்ணாடி வளையல்கள், இது எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக நிறைய இதோட பீரியட் என்ன அப்படின்னு இது எல்லாமே மாங்குளம் பகுதிகளில் வந்து நிறைய மிடிவல் பீரியட்ல இருக்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. மிடிவல் பீரியட்ல இருக்க நிறைய எவிடன்சஸ் வந்து இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மாங்குளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை பகுதிகள், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் இந்த மாங்குளம். இதுக்கு யார் எப்போ ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2006ல இருந்து 2007 அந்த காலத்துல தான் இங்க வந்து ஆராய்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2007ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு தொல்லியல் துறை, அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணும் போது ஜெயின்ஸோட பிரேயர் ஹால் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வழிபடுற ஒரு பகுதியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்த அந்த எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது போக வேற என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா குவார்ட்ஸாலான கற்கள் அந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. இது போக தமிழ் பிராமி எழுத்துக்களாலான பானைகள், அப்புறம் ஷெல் பேங்கிள்ஸ், ஸ்டோன் பேங்கிள்ஸ், இது எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்து வேற என்ன பார்க்கலாம் பாத்தீங்கன்னா வாசவ சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியை பத்தி பார்த்துடலாம். வாசவ சமுத்திரம் இது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட் எதுன்னு பாத்தீங்கன்னா வாசவ சமுத்திரம், காஞ்சிபுரம்.
இங்கேயும் 1969ல இருந்து 1970 இந்த காலத்துல இருந்து இங்க வந்து ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க ரொம்ப முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ரோமானியர்களோட நிறைய வணிகம் வந்து பண்ணிருக்காங்க. ரோமானியர்களோட வணிக தளமா கூட இருந்திருக்கு. ரோமன்ஸோட ட்ரேட் வந்து அதிக அளவுல இந்த இடத்துல பண்ணிருக்காங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரி, முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகள்ல ரோமானியர்களோட நிறைய வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வணிகம் பண்ணாங்கன்னா அவங்களோட நிறைய எவிடன்சஸ் வந்து இந்த பகுதியில் கிடைச்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன முக்கியமா கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோனிக்கல் ஜார்ஸ் கிடைச்சிருக்கு. அது போக அம்போரா ஜார்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஜாரோட அந்த நெக் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெக் அது வந்து இந்த அம்போரா ஜார்ஸோட நெக் வந்து இந்த பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக வேற என்ன முக்கியமானது கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி, கருப்பு சிவப்பாலான பானைகள், கருப்பு சிவப்பா நிறத்தாலான பானைகள். வேற எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் நிறைய பேங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோனிக்கல் ஜார்ஸும் அம்போரா ஜார்ஸ். இது போக முக்கியமானது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரிங் வெல்ஸ், 2 உரை கிணறுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரிங் வெல்ஸ், உரை கிணறுகள் இந்த பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வாசவ சமுத்திரம் அப்படிங்கும் போது நிறைய முக்கியமான வணிகம் வந்து ரோமானியர்களோட வணிகம் வந்து இந்த பகுதிகளில் வந்து நடந்திருக்கு. இது எந்த மாவட்டம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு தலம் தான் இந்த வாசவ சமுத்திரம். எப்போ ஆராய்ச்சி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1969ல இருந்து 1970 அந்த பீரியட்ல இங்க நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமா இது ரோமானியர்களோட வணிகத்தலமா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரி, முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகள்ல இந்த பகுதிகளில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய வணிகம் பண்ணியிருக்காங்க. அது போக முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா கோனிக்கல் ஜார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற என்னன்னா ரிங் வெல்ஸ், 2 ரிங் வெல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 உரை கிணறுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அம்போரா ஜாடிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. வேற என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி, கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தாலான பானைகள் இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பேங்கிள்ஸ், வளையல்கள் வந்து இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வாசவ சமுத்திரத்துல கிடைச்சிருக்க முக்கியமான எவிடன்சஸ். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பூண்டி நீர்த்தேக்கம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு சைட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த நீர்த்தேக்கம் பக்கத்துல இருக்கிறது பாரிக்குளம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சைட்டு. பாரிக்குளம் இது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். பூண்டி நீர்த்தேக்கம் இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் வந்து இந்த கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பாரிக்குளம், பூண்டி நீர்த்தேக்கம். இங்க வந்து இந்த பகுதிகளில் எந்த காலத்தை சேர்ந்த பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பாலியோலித்திக் பீரியட்ல இருக்கு நிறைய எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது போக 2005ல இருந்து 2006 இந்த காலகட்டத்துல தான் இங்க வந்து நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கிடைச்சிருக்க பொருள் எல்லாமே பாலியோலித்திக் பீரியட்ல இருக்க நிறைய பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பழம் கற்காலம் இந்த காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்கள் வந்து இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. அப்போ பாலியோலித்திக் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதையுமே 3 பார்ட்ஸா இருக்கும். அப்பரு, மிடில், லேட்டர், இந்த மாதிரி 3 பாலியோலித்திக் பீரியடா வந்து அவங்க பிரிச்சிருப்பாங்க. இந்த 3 பீரியடை சேர்ந்த நிறைய பொருட்கள் இது எல்லாமே இந்த பாரிக்குளம் பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா என்னென்ன கிடைச்சிருக்குன்னா ஹேண்ட் ஆக்ஸ், பழங்கற்காலம்னாலே நமக்கு தெரியும் ஃபுல்லா கை கோடாரிகளும் கல்லாலான பொருட்களும் தான் நிறைய பயன்படுத்திப்பாங்க. ஹேண்ட் ஆக்ஸ், கை கோடாரிகள். அது போக ஹேமர்ஸ், இது அப்புறம் ஸ்டோன் டூல்ஸ்,
நிறைய நிறைய ஸ்மால் டூல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன கல், அது எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்மால் டூல்ஸ் இதெல்லாம் பாரிக்குளம் பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ பாரிக்குளம்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சைட்டு. இது வந்து பூண்டி நீர்த்தேக்கம். பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து, அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பாரிக்குளம் பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. அங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2005ல இருந்து 2006. எதுக்காக ஒவ்வொரு இதுலயுமே இயரையும் டிஸ்ட்ரிக்ட்டும் சொல்றோம் பாத்தீங்கன்னா, இனிமே வர எக்ஸாமுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இயர் எப்போ வந்து இந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க, இது எல்லாமே நமக்கு வந்து கேட்பாங்க. அதனால இந்த எந்த ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? அதுக்கப்புறம் இங்க என்னென்ன எவிடன்சஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேலியோலித்திக் காலத்தை சேர்ந்த, அதாவது பழங்கற்காலத்தை சேர்ந்த நிறைய எவிடன்சஸ் வந்து இந்த பகுதிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அப்பர் பேலியோலித்திக், மேல் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், நடு பழங்கற்காலம், இந்த 3 காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ கற்காலம்னாலே நமக்கு முக்கியமா தெரியும் ஹேண்ட் ஆக்ஸ், கை கோடாரிகள் தெரியும். அது போக ஹேமர்ஸ், ஸ்டோன் டூல்ஸ், அப்புறம் ஸ்மால் டூல்ஸ், குட்டி குட்டி சின்ன சின்ன கற்கள், இது எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பனையக்குளம் பத்தி பார்த்தலாம். பனையக்குளம் முக்கியமான ஒரு பகுதி தான். இது வந்து எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு பகுதி. தர்மபுரி இந்த மாவட்டத்துல இருக்குது. இது வந்து எதுக்கு, பாப்பாரப்பட்டி அப்புறம் பாலக்கோடு அப்படிங்கிற 2 பகுதிக்கு இடையில இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பனையக்குளம். பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு, இந்த 2 பகுதிக்கு இடையில இருக்க ஒண்ணுதான் இந்த பனையக்குளம் ஆர்கியாலஜிக்கல் சைட். ஓகேயா? இங்க வந்து என்ன மாதிரியான எவிடன்சஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8th செஞ்சுரி, அதாவது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுடுமண் சிற்பங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சுடுமண் சிற்பங்கள், டெரகோட்டா ஃபிகரின்ஸ். இது வந்து இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக எந்த காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெடிவல் பீரியட், அதாவது இடைக்காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்கள் வந்து இந்த பனையக்குளம் பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இடைக்காலம், அதாவது மெடிவல் பீரியட். இந்த காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்கள் பனையக்குளம் பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. இது போக நிறைய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டோன்ஸ், பானைகள், பாட் ஷெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பானை ஓடுகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் இந்த பகுதிகளில் பனையக்குளம் பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய கிளாஸஸ், கண்ணாடியாலான பொருட்களும் இந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ பனையக்குளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட். இது வந்து 2 பகுதிக்கு இடையில இருக்கு, அதாவது பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு, இந்த 2 பகுதிக்கு இடையில இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பனையக்குளம் அப்படிங்கிறது. இங்க என்னென்ன முக்கியமானது கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, 8th செஞ்சுரியை சேர்ந்த, 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுடுமண் சிற்பங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக காலம் பாத்தீங்கன்னா மெடிவல் பீரியட், இடைக்காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்கள் வந்து இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. அது போக பாட் செட்ஸ் கிடைச்சிருக்கு, பானை ஓடுகள். வேற என்ன பாத்தீங்கன்னா கிளாஸஸ், கண்ணாடியாலான பொருட்கள் வந்து நிறைய இந்த பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பழையாறை அப்படிங்கிற பகுதியை பத்தி பார்த்துடலாம். இந்த பழையாறை வந்து எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் மாவட்டம். கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பழையாறை அப்படின்னு பார்க்கும்போது இது சோழர்களோட, அதாவது இடைக்கால சோழர்களோட 2வது தலைநகரமா இருந்திருக்கு. மெடிவல் சோழாஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட 2nd கேபிட்டலா இருந்திருக்கு. ஓகேவா?
செகண்ட் கேபிட்டல் இந்த பழையாறை பகுதி. இங்க வேற என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நந்தன் மேடு அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா நந்தன் மேடு அப்படிங்கிற பகுதியில, அதாவது பழையாறைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் நந்தன் மேடு. இங்க வந்து பெருங்கற்கால தாளிகள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. பெருங்கற்கால தாளிகள் அந்த மக்களை வந்து புதைக்கிறதுக்கு வந்து நிறைய பரியர் சைட்ஸ் வந்து இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த பானைகள் இது எல்லாமே புதைக்கிறதுக்கு பயன்படுத்தின நிறைய தாளிகள் வந்து இந்த பழையாறை பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, பழையாறை அப்படின்னா கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. இது வந்து மெடிவல் சோழாஸ், அதாவது இடைக்கால சோழர்களோட இரண்டாம் தலைநகரமா இருந்தது. இரண்டாவது தலைநகரம். இங்க வந்து நந்தன் மேடு, அதாவது நந்தன் மேடு இந்த பகுதிகளில் வந்து பெருங்கற்கால தாளிகள் வந்து நிறைய இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கழுகுமலை பத்தி பார்த்துடலாம். கழுகுமலை இது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. தூத்துக்குடி கிட்டத்தட்ட திருநெல்வேலி கோவில்பட்டி இதுல இருந்து கிட்டத்தட்ட 20-21 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கழுகுமலை பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இங்க வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமணர்களோட படுகை, அவங்க படுத்திருக்கிற சில பெட்ஸ், ஜெயின்ஸோட பெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த பகுதியில நிறைய கிடைச்சிருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயின்ஸோட பெட்ஸ், சமண படுகை. இது கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு பகுதிகளிலேயே. சிற்பங்கள் யாரோட சிற்பங்களா இருக்கலாம்? ஜெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் 24 தீர்த்தங்கரர்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல முக்கியமானது மகாவீரர், இவர் தான் 24வது தீர்த்தங்கரர். இதுவும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. மகாவீரர், அப்புறம் முக்கியமா ரிஷபதேவர் முதல் தீர்த்தங்கரர் நமக்கு தெரியும். பார்ஷவநாதர், ரிஷபதேவர், இவங்களோட சிற்பங்கள் எல்லாமே இந்த மாதிரி எல்லாரோட சிற்பங்களும் அமர்ந்த நிலையில இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து இந்த கழுகுமலை பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கழுகுமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பகுதிகளில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. கிட்டத்தட்ட திருநெல்வேலி கோவில்பட்டி பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 20-21 கிலோமீட்டர் தூரத்துல தான் வந்து இந்த கழுகுமலை பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. முக்கியமா சமணர்களோட படுகையா வந்து இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. 150க்கு மேற்பட்ட சமண சிற்பங்கள் வந்து காணப்படுது. அதுல முக்கியமா மகாவீரர், இந்த மாதிரி பார்சவநாதர், ரிஷபதேவர், இவங்க எல்லாரோட சிற்பங்களும் இந்த கழுகுமலை பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சித்தன்னவாசல் பத்தி பார்த்துடலாம். சித்தன்னவாசல்னோடனே நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அதுவும் சமணர்களோட நிறைய சிற்பங்கள் வந்து அந்த பகுதியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சித்தன்னவாசல் எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டா இருக்கட்டும், நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து கண்டிப்பா பார்த்துக்கோங்க. சித்தன்னவாசல் இது பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த சித்தன்னவாசல். புதுக்கோட்டை இங்க வந்து எந்த காலத்தை சேர்ந்த பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 7th செஞ்சுரியில இருக்க நிறைய எவிடன்சஸ் வந்து இங்க கிடைச்சிருக்கு. 7th செஞ்சுரி 7ஆம் நூற்றாண்டு அவங்கள சேர்ந்த நிறைய சமண சிற்பங்கள் வந்து இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. அது போக வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கேவ் டெம்பிள்ஸ் அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக பெயிண்டிங்ஸ், ஓவியங்கள் வந்து கிடைச்சிருக்கு. பெயிண்டிங்ஸ், அதாவது ஓவியங்கள், கோவில்கள், கல்லால குகை கோவில்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இங்க வந்து கேவ் டெம்பிள்ஸ். அப்புறம் சிற்பங்கள், நிறைய சிற்பங்கள் வந்து இந்த பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த பெயிண்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தாமரை தடாகத்துல இருக்கிற ஒரு ஓவியங்கள்லாம் இந்த பகுதியில வந்து கிடைச்சிருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் காலத்துல இருக்க ஒரு பொயட் வந்து இந்த பகுதியில் நிறைய ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கதாகவும் நமக்கு சான்றுகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. அப்போ சித்தன்னவாசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற ஒரு சைட்டு தான் வந்து சித்தன்னவாசல். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நிறைய எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ், ஓவியங்கள், குகை கோவில்கள், கேவ் டெம்பிள், சிற்பங்கள், நிறைய சமண சிற்பங்கள், அவங்க படுத்துக்கு படுகைகள், அதாவது சமணர்களோட படுகைகள், அது எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஜெயின் பெட்ஸ், சமண படுகைகள், இதெல்லாம் இந்த பகுதிகளில் வந்து காணப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமா சித்தன்னவாசல் பகுதியில் கிடைச்ச ஒரு முக்கியமான எவிடன்சஸ். நெக்ஸ்ட் நம்ம கண்ணனூர் பகுதியை பத்தி பார்த்தலாம். கண்ணனூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த மாவட்டம்னா திருச்சி மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருக்க ஒரு சைட்டு தான் வந்து கண்ணனூர். திருச்சி மாவட்டத்துல இருக்க ஒரு பகுதி. இது வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சமயபுரம் அப்படின்னு வந்து இந்த கண்ணனூர் பகுதியை வந்து சொல்றாங்க. இந்த இப்போ சொல்றது வந்து சமயபுரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து 13ஆம் நூற்றாண்டுல வந்து ஹொய்சாலாஸோட கேபிட்டலா இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. ஹொய்சாலாஸ், ஹொய்சாலர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அவங்களோட 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அவங்களோட கேபிட்டலா இந்த கண்ணனூர் பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேயா? இங்க வந்து ஒரு கால்வாய் வந்து அமைஞ்சிருக்கு, வாட்டர் கேனல் வந்து அமைஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற பகுதிகளில் இருந்து தண்ணி கொண்டு வர்றதுக்காக, அதாவது கண்ணனூர் பகுதிக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்காக ஒரு கால்வாய் வந்து வெட்டியிருக்காங்க. அதோட எவிடன்ஸ் வந்து இந்த கண்ணனூர் பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கால்வாய், வாட்டர் கேனல் இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. இது போக வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஷெல் பேங்கிள்ஸ் வந்து இந்த பகுதியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக டெரகோட்டா பாட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பானைகள், சுடுமண் பானைகள் வந்து இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. அது போக ஷெல் பேங்கிள்ஸ், மற்ற கண்ணாடியான பொருட்கள், அது போக வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கால்வாய் வந்து இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. அந்த கால்வாய் என்னன்னா இந்த தண்ணி வந்து கொண்டு போறதுக்கு, அதாவது கண்ணனூர் பகுதிக்கு வந்து தண்ணி கொண்டு போறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கால்வாய் வந்து இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ இது வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் கண்ணனூர். இது வந்து சமயபுரம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதை சொல்றாங்க. ஹொய்சாலர்களோட தலைநகரமா இது வந்து அமைஞ்சிருக்கு. எப்போன்னு பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு, 13th செஞ்சுரியில ஹொய்சாலாஸோட கேபிட்டலா இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு கால்வாய் கிடைச்சிருக்கு, பேங்கிள்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு, டெரகோட்டா பாட்ரி வந்து கிடைச்சிருக்கு, சுடுமண் பானைகள் வந்து இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த பகுதியில் கிடைச்சிருக்க முக்கியமான எவிடன்சஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது திருக்கோவிலூர் அப்படிங்கிற பகுதியை பத்தி பார்த்தலாம். திருக்கோவிலூர் இது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க ஒரு பகுதி தான் திருக்கோவிலூர் அப்படிங்கிறது. இது வந்து தென்பெண்ணை ஆற்றங்கரையில வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி தான். தென்பெண்ணை, பெண்ணாற்றங்கரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆற்றின் கரையில இருக்கிறது தான் இந்த திருக்கோவிலூர் ஆர்கியாலஜிக்கல் சைட். இங்க வேற என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சுடு குழாய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சுடு குழாய் வந்து இந்த பகுதியில் வந்து கிடைக்குது. ரொம்ப முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பாத்துக்கோங்க. என்ன கண்டுபிடிப்புன்னு பாத்தீங்கன்னா சுடு குழாய் வந்து இங்க கிடைச்சிருக்கு. தென்பெண்ணை ஆற்றங்கரையில வந்து இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது தரங்கம்பாடி பத்தி பார்க்கலாம். தரங்கம்பாடினா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். தரங்கம்பாடி டேனிஷ் வந்து
ஆட்சி பண்ண ஒரு பகுதி தான் வந்து இந்த தரங்கம்பாடி அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க வந்து என்னென்ன பொருட்கள் டேனியர்களோட தலமா, அதாவது ஆட்சி புரிந்த தலமா இந்த தரங்கம்பாடி வந்து விளங்கியிருக்குது. இது போக இங்க வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சீனர்களோட செராமிக் ஜார்ஸ், அதாவது மட்பாண்ட ஜாடிகள் வந்து இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மட்பாண்ட ஜாடிகள் யாரோடது? சீனர்களோட. ஓகேவா? அப்போ தரங்கம்பாடி அப்படின்னு பார்க்கும்போது டேனிஷ் வந்து ஆட்சி பண்ண ஒரு பகுதியா தான் வந்து விளங்கியிருக்குது. இங்க வந்து சைனீஸோட மட்பாண்ட ஜாடிகள் வந்து இந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால திருக்கோவிலூர் பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரியை சேர்ந்த நிறைய எவிடன்சஸ் வந்து அந்த பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வேற எந்த மாவட்டத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நாகை மாவட்டத்துக்கு அருகில் பக்கத்துல இருக்கிறதா வந்து இந்த தரங்கம்பாடி. நாகை டிஸ்ட்ரிக்ட், நாகப்பட்டினம். இது பக்கத்துல இருக்கிறதா வந்து இந்த தரங்கம்பாடி அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட். ஓகே, இதுவரை வந்து நம்ம நிறைய சைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கிட்டத்தட்ட 12-13 கிட்ட பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் வந்து 14ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். டோட்டலா பார்த்தீங்கன்னா 22-23 வரை நம்ம சைட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமலை பகுதியை பத்தி பார்த்துருக்கோம். முக்கியமா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் மாங்குடி பகுதி, தென்காசி மாவட்டத்துல இருக்கிற மாங்குடி பகுதியை பத்தி பார்த்துருக்கோம். மாங்குளம், அதுக்கப்புறம் வாசவ சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில என்னென்ன கிடைச்சிருக்கு, ரோமன்ஸோட காயின்ஸ் கிடைச்சிருக்கு, ரோமன்ஸோட கோனிக்கல் ஜார்ஸ் கிடைச்சிருக்கு, அம்போரா ஜாடிகள் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் ஃபுல்லா நான் வந்து நெக்ஸ்ட் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்துருக்கோம், பனையக்குளம் பகுதிகளை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பழையாறை, சோழர்களோட 2வது தலைநகரம் நம்ம பார்த்தோம்னா, அது எல்லாமே ரொம்ப முக்கியமான எவிடன்சஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது பழையாறை அப்படிங்கிறது ரேராக தான் நமக்கு தெரியும். அதை வந்து இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேற என்ன, கழுகுமலை. கழுகுமலை நிறைய நம்ம கேட்ட ஒரு விஷயம் தான் வந்து கழுகுமலை பகுதிகள். அதுக்கப்புறம் சித்தன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. அதுக்கப்புறம் வேற கண்ணனூர் பகுதி வந்து இப்போ இருக்கிற சமயபுரம் தான். கண்ணனூர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுவுமே முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டா வந்து நமக்கு வந்து விளங்கியிருக்கு. இது எல்லாமே போக இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாலே நிறைய முக்கியமான சைட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், கீழடியில கிட்டத்தட்ட 7 கட்டங்களாக வந்து நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா பிப்ரவரி மாசம் 2021ல நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க கீழடி பகுதிகளில். அது ரொம்ப இப்போ கூட நிறைய வந்து அதாவது ஆராய்ச்சி வந்து போயிட்டு தான் இருக்கு. இப்போ முக்கியமா சொன்னீங்கன்னா மாங்குடி அந்த பகுதிகளிலுமே வந்து கீழடியோட ஒப்பிட்டு சொல்ற அளவுக்கு நிறைய அரிய பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கதா கூட சொல்றாங்க. அப்போ ஆதிச்சநல்லூரா இருக்கட்டும், அதுக்கு அத்திரம்பாக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட். ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? எந்த நாட்டுக்காரரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த மாவட்டம், எந்த இயர்ல வந்து அங்க ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து ஒரு தடவை கிளாஸ் பார்த்தது மட்டும் இல்லாம திரும்ப அதை வந்து ஸ்கூல் புக்ல போய் சர்ச் பண்ணுங்க. வெளியில சோர்ஸ் இருக்கா எல்லாமே சேர்த்துதான் இந்த ஒரு கிளாஸ்ல வந்து நாங்க கொடுத்துருக்கோம். இது போக நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய சைட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய சைட்ஸ் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அந்த சைட்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கரண்ட் ரிலேட்டடா இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சைட்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். நிறைய நியூஸ் பேப்பர் வந்து நல்லா ரீட் பண்ணீங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிறத வச்சுதான் அவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்றாங்க. அப்போ கரண்ட் ஈவெண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த கிளாஸ் வந்து ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்றேன். கரண்டா இருக்கிற சில விஷயங்களை நம்ம சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் போக அடுத்தடுத்து வர கிளாஸஸ்ல வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். இதுவரை எடுத்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைட்ஸ், எவிடன்சஸ் வந்து லாஸ்ட் பார்ட் 4th வரை அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஃபுல்லா சைட்ஸ்,
அகழ்வாராய்வு தளங்கள் எங்கெங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு 3 கிளாஸா வந்து நான் சொல்லியிருக்கேன். இதோட அந்த சைட்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அதாவது அந்த சங்க காலத்துக்கு முன்னால இருந்து இனிமே வர இப்போ ஒரு காலம் வரை என்னென்ன நடந்திருக்கு, எந்தெந்த ஆட்சியாளர்கள் வந்து வந்திருக்காங்க, இது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். எல்லாரும் நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.